வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்று பெறவே. விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நலனில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. படைத்து பராமரித்து இந்த நிமிடம் வரை நம்முடைய தேவைகளெல்லாம் நிறைவேற்றி வந்து கடந்த வாரம் முழுதும் பாதுகாப்பை கொடுத்து வழி நடத்திய தேவனுக்கு நெஞ்சார நன்றி சொல்லுவோம். இந்த புதிய வாரத்தையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரையும் தெய்வீக பிரசன்னத்தின் வழியாக எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி பள்ளியிலே வென்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியானவரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பலிலே தகுந்த முறையில் பங்கெடுக்க நமது குற்றங்குறளை ஏற்று மன வருத்தப்பட்டவர்களாய் இறைவனது மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவை வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது மனமறைய நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. இறைவா, இரக்கப் பெருக்கத்துக்கும் முழுமையான நன்மைக்கும் காரணமானவர் நீரே. பாவிகளின் உண்ணான் நோன்புகள், இறைவேண்டல்கள், இரக்க செயல்கள் ஆகியவற்றின் வழியாக எங்களுக்கு நாங்கள் தேடுகிற பாவ மன்னிப்பை வழங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய காலை திருப்பலியானது மைக்கேல் சுந்தரம் சாந்திமேரி குடும்ப கருத்துப்படி கடந்த வாரம் முழுவதும்
குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் சுகம் வேண்டியும், நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும், நிர்மலா ராஜ் குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும், சாலமோன் விவின் செரீனா மேக்லின் குடும்ப கருத்துப்படி தங்களுடைய தகப்பனார் டேவிட் அவர்களுடைய 55வது பிறந்த நாள் நன்றியாகவும், தொடர்ந்து இறையருளால் வழிநடத்தப்பட வேண்டியும், குரூஸ் சகாயராஜ் குடும்ப கருத்துப்படி மரித்த தேசுராஜன் ஆரோக்கியமேரி ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், சீலா குடும்ப கருத்துப்படி தனது பிறந்த நாள் நன்றியாகவும், சீபா குடும்ப கருத்துப்படி மரித்த ராஜாமணி மில்டன் ஆனந்த் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், கிறிஸ்டி மேரி குடும்ப கருத்துப்படி டேவிட் அவர்களுடைய 55வது பிறந்த நாள் நன்றியாகவும், அந்தோணிசாமி மங்களமேரி குடும்ப கருத்துப்படி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மரிய சுசீலா குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும், குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும், நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் மற்றும் மரித்த சந்தியாகு அமலோற்போ மேரி ஸ்டெல்லா தயசீலன் ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், கிங்ஸ்லி நான்சி குடும்ப கருத்துப்படி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பால்ராஜ் குளோரி குடும்ப கருத்துப்படி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், இயேசுதாஸ் ஈவனின் குடும்ப கருத்துப்படி மரித்த அருட்தந்தையர்கள் CS மதலைமுத்து, மரியாண்டனி, அருள் சகோதரர் அலெக்சாண்டர் மற்றும் மறைமாவட்டத்தில் உழைத்து மரித்த ஆயர்கள், குருக்கள் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், குழந்தராஜ் ஸ்டெல்லா குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும், இறைவனுக்கு நன்றியாகவும் மற்றும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், ஜார்ஜினா போனிட்டா குடும்ப கருத்துப்படி நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும், இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், சான்மின்பால் பியாண்டோ குடும்ப கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், பாத்திமாராணி கேத்தரின் அந்தோனிராஜ் குடும்ப கருத்துப்படி மரித்த ஜெரோம் ரொசாரியோ ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், அருள்தாஸ் குடும்ப கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் தொழில் முன்னேற்றத்திற்காகவும், நினைத்த காரியம் அனுகூலமடைய வேண்டியும் மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களுடைய இளைப்பாறுதலுக்காகவும், ஸ்ரீராம் குடும்ப கருத்துப்படி மரித்த மேரி விஜயலட்சுமி ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும் மற்றும் இங்கு கூடியுள்ள நம் ஒவ்வொருவரின் குடும்ப தேவைகளுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இருக்கின்றவராக இருக்கின்றவர் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 1-8 மற்றும் 13-15 முடிய இறைமுத்துக்கள். அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரேயாவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார். அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிலத்தின் மேற்றிசையாக ஒட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபை வந்தடைந்தார். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார். அவர் பார்த்த பொழுது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் அம்முட்புதர் தீந்து போகவில்லை. ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை? இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார். அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார். மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவிலிருந்து அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார். அவர் இங்கே அணுகி வராதே, உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு, ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார். மேலும் அவர்
உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார். மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார். அப்பொழுது ஆண்டவர் கூறியது, எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை என் கண்களால் கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் குரலையும் கேட்டேன். ஆம், அவர்களின் துயரங்களை நான் அறிவேன். எனவே எகிப்தியரின் பிடியிலிருந்து அவர்களை விடுவிக்கவும், அந்நாட்டிலிருந்து பாலும் தேனும் பொழியும் நல்ல பரந்ததோர் நாட்டிற்கு அவர்களை நடத்தி செல்லவும் இறங்கி வந்துள்ளேன். மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரேல் மக்களிடம் சென்று, உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரேல் மக்களிடம், இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார். கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர். தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகின்றார். அவர் உன் உயிரை படுகுழியினின்று மீட்கின்றார். அவர் உனக்கு பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகின்றார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை. ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார். அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார். அவர் தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார். பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ளவர். அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. பல்லவி. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரண்டாம் வாசகம். மோசேயோடு மக்கள் பாலைநிலத்தில் நடத்திய வாழ்க்கை நமக்கு அறிவு புகட்டும் படிப்பணியாக எழுதப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, வசனங்கள் 1 முதல் 6 முடிய, 10 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும் என விரும்புகிறேன். நம் முன்னோர் அனைவரும் மேகத்தின் கீழ் வழி நடந்தனர். அவர்கள் அனைவரும் கடலை கடந்து சென்றனர். அவர்கள் அனைவரும் மோசேயோடு இணைந்திருக்கும்படி மேகத்தாலும் கடலாலும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக உணவை உண்டனர். அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அப்படி இருந்தும் அவர்களில் இவை நமக்கு ஒரு முன் அடையாளமாக நிகழ்ந்தன. அவர்களுள் சிலர் முணுமுணுத்தனர். இதனால் அவர்கள் அழிவு விளைவிக்கும் தூதரால் அழிக்கப்பட்டனர்.
அவர்களைப் போல் நாமும் முணுமுணுக்கக்கூடாது. அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்தும் மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன. இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. எனவே தாம் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளட்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து, பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். அவர் அவளிடம் மறுமொழியாக, இக்கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர்கள் மற்ற எல்லா கலிலேயும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். சிலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்களும் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த ஊமையை கூறினார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்தில் அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்திருந்தார். அவர் வந்து அதில் கனியை தேடியபோது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்டத் தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எருவோடுவேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லையானால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஏதோ கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவன கருமையாளர்களே, இந்த அதிகாலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் காலை வணக்கத்தையும் வாழ்த்தினை ஒரு தாக்கிக் கொள்கிறேன். தவக்காலம் என்று வருகிற போது ஆண்டவர் இயேசுனுடைய உரத்த உன்னதமான சிந்தனையாக இருப்பது மனம் திரும்புதல் தான். மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று தவக்காலத்தின் தொடக்கத்திலேயே நெற்றியிலே சிலுவை அடையாளம் வரைந்து நாம் தவக்காலத்தை தொடங்குகிறோம். ஆண்டவர் இயேசுவும் தனது பணி வாழ்வை தொடங்குகிற போது காலம் நெருங்கி வந்து விட்டது, மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லி அழைப்பு குரல் கொடுப்பார். உலகெங்கும் சென்று நற்செய்தியை போதியுங்கள், அனைவரும் மனம் மாற அலையுங்கள் என்று சொல்லி சீடர்களுக்கும் அதே அழைப்பை கொடுக்கிறார். ஒரு முனிவர் தனது சக முனிவர்களிடம் இந்த பாவக்காய் இருக்குல்ல, அதை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்றாக கொடுத்துட்டு, எங்கெங்கெல்லாம் புண்ணிய நதி இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் உங்களால் செல்ல முடியுமோ எல்லா புண்ணிய நதியிலும் அந்த பாவக்காயை நினச்சிட்டு நல்ல ஊற வச்சுட்டு வாங்க அப்படின்னு அவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறார். அவர்களும் அந்த பாவக்காயை எடுத்து எல்லா புண்ணிய தலங்களில் இருக்கக்கூடிய புண்ணிய நதி, கங்கை, யமுனா, காவிரி என்று சொல்லக்கூடிய பலவிதமான புண்ணிய நதிகள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில ஆலயங்களில் கோயில் இருக்கக்கூடிய அந்த குளம், அதை கூட நினச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு எல்லாம் போய் எல்லா பக்கம் நினச்சிட்டு 2-3 நாள் கழித்து அவர்கள் வருகிறார்கள்.
வந்த பிறகு அந்த பாவக்காயை சரி சாப்பிட்டு பாருங்களேன் என்று கேட்குற போது, என்னங்க இது எப்படி சாப்பிட முடியும்? இல்லை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னபோது எல்லாரும் வாயில் கடிக்கிறாங்க. அந்த கசப்புத்தன்மை போகலை. அப்போது அந்த முனிவர் சொல்கிறார், புண்ணிய நதிகள் என்று சொல்லப்படக்கூடிய அத்தனை நதிகளிலும் இந்த பாவக்காயை நினச்சிட்டு வந்திருக்கிறீங்க. அப்படி பாவக்காயை நினச்ச வந்த போதிலும் அந்த பாவக்காயினுடைய தன்மை கசப்புத்தன்மை அது மாறல பாருங்க. அது மாதிரி நீங்களும் எத்தனை திரியாத்திரையோ, எத்தனை ஆலயங்களோ, எத்தனை ஜெபங்களோ நீங்கள் என்ன பண்ணாலும், எல்லா பக்கம் போயிட்டு வந்தாலும் உங்கள் உள்ளத்திலே இருக்கிற அந்த கசப்பு தன்மையாக இருக்கக்கூடிய வெறுப்பாக இருக்கலாம், அல்லது அடுத்த குடும்பத்தை கெடுக்கக்கூடிய தீய எண்ணங்களாக இருக்கலாம், பலவிதமான காரியங்கள் உள்ளத்தில் இருக்கிறது அல்லவா? அந்த இயல்பை நீங்கள் களையாவிட்டால் உங்களது வாழ்க்கை இதே கசப்பு தன்மையோடு தான் இருக்கும். நீங்கள் எத்தனை ஜெபிச்சாலும் தியானத்துக்கு போனாலும் ஒன்றும் வேலைக்காகாது என்று சொல்லி அவர்களுக்கு அந்த மனம் மாறுகிற உங்களுடைய இயல்பில் இருக்கக்கூடிய நீங்களாக உருவாக்கி கொண்ட ஒரு சில தீய பழக்க வழக்கங்களை எரியணும். தூக்கி எறிந்தால்தான் உங்களுடைய இயல்பு தன்மையிலே ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். உங்களது வாழ்க்கையும் பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுகிறார். நீங்களும் நானும் தவக்காலம் என்று சொன்னாலே பலவிதமான பக்தி முயற்சிகள், தவ முயற்சிகள் எல்லாம் சூப்பராக இருக்கும். கோயிலுக்கு வராதவங்கெல்லாம் வருவாங்க. ஆனால் நம்மிலே என்ன மாற்றத்தை நாம் ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்து கொண்டு வருகிறோம். ஆண்டவர் பேர் இரக்கம் கனிவும் உள்ளவராக இருப்பதினால் இந்த நிமிடம் வரை நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மனிதர்களது பாவங்களை அவர் நினைவு கூறுவதே கிடையாது. நினைவு கூறாததினாலே நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாளிலே நாம் ஆண்டவர் இயேசுனுடைய மனமாற்ற அழைப்பு ஒவ்வொரு ஆண்டும் வருகிறது என்று சொல்லி நம்ம படிக்கிறோம், கேட்குறோம், அப்படியே போகிறோமே ஒழிய என்னிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சின்ன தீய பண்பாது என்னிடமிருந்து அகல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னால் அதுதான் உண்மையான மனமாற்றம். அதுதான் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். அது விவிலியத்தில் பார்க்கிறோம். நேர்மையாளர் அத்தனை பேர் இருக்கிறாங்க, எல்லாம் சிறப்பான புனிதர்கள் மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் அவர்களை பார்த்து சொல்கிறாரே, பாவிகளை அழைக்க வந்தேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கப்ப, நாங்கள்லாம் நேர்மையாக நல்லவங்களாக வாழ்கிறது பிரயோஜனம் இல்லையா என்று கேட்பது போல அவளுடைய எண்ணங்கள் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு பாவிகளையத்தான் அழைக்க வருகிறேன் என்று சொல்லுகிறார். விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டை பார்க்கிறோம். நம்ம என்ன பாவம் செய்கிற போதிலும் அவருடைய பேர் இரக்கம், பேர் அன்பு என்பது ஒரு மிகப்பெரிய கடல் போல நம்முடைய பாவமெல்லாம் பனி போல கரைத்திருவார். அந்த அளவுக்கு அவருடைய பேர் இரக்கம், பேரன்பு இருப்பதனால் நாம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதற்காக நம்ம அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஆண்டவர் மன்னிச்சுவா அப்படின்னு போயிட்டே இருக்கக்கூடாது. அவை நம்மிலே ஒரு மாற்றத்தை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு ஆண்டுமாவது நம்ம சின்ன சின்ன தீய பழக்க வழக்கங்களிலிருந்து மாறுபடுகிற போது நிச்சயம் கடவுள் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார். விண்ணகத்திலே ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினால் அங்கு மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்படுது. வேறு எதிலும் மகிழ்ச்சியை பற்றி சொல்லலை. மகிழ்ச்சி விண்ணகத்திலே மகிழ்ச்சி என்பது ஒரே ஒரு பாவி மனம் திரும்பினால் மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லப்படுகிறதாகவே கடவுளுக்கு மகிழ்ச்சி தருகிற வாழ்க்கையை நாம் வாழ்வோம். கடவுளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய மனமாற்றம் நிறைந்த ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ இந்த தவக்காலம் இந்த ஞாயிறு நமக்கு அழைக்கிறது. முயற்சி எடுப்போம். இவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். இறை மகனேசனுடைய வாழ்த்து பெறுவாராக. ஆமென். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடும் ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னிமரியாவோடு எடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போன்ற பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார்.
விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரை பெருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகிறார். இறைவாக்கினர் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோர் உயிர்ப்பையும் வரவிருக்கும் அருள்ப வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். காணிக்கை பாடல் அமர்வோம். காணிக்கை கொண்டு வந்தே, ஏழை காணிக்கை கொண்டு வந்தே, காணிக்கை கொண்டு வந்தே, ஏழை காணிக்கை கொண்டு வந்தே, என்னிடம் இருப்பதை உம்மிடம் கொண்டு வந்தே, என்னிடம் இருப்பதை உம்மிடம் கொண்டு வந்தே, காணிக்கை கொண்டு வந்தே, ஏழை காணிக்கை கொண்டு வந்தே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமிக்க இறைவா, இப்பலிகளினால் மன நிறைவடைந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எங்கள் குற்றங்களிலிருந்து எங்களை மன்னிக்க வேண்டுகிற நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்க முயல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது பேரருளால் உன் நம்பிக்கையால் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியோடு எதிர்பார்க்க செய்கின்றீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மென்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் அடிக்கடி பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற செய்கின்றேன். ஆகவே வானகனிகளோடு நாங்கள் அனைவரும் சேர்ந்து மதுமகிமையை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆப்பரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே
ஓசானா. வணக்கத்தகப்ப நிறைவா, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே நம்முடைய தூயாவையை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமாய் உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலகணிந்து தம்மை கையளித்த ஊதாப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இடவிருந்தி அருந்தி பிம்ப கிண்ணத்தை மடத்து மீண்டுமாக்க அன்றி உரிதம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையால் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கிற இந்த கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கிறோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். எனவே நெஞ்சாரும் மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமாய் உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற உமது திரு அவையினை கூர்ந்தருளும். சிறப்பாக எங்களுடைய பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ், மறைமாவட்ட ஆயர் தாமஸ் அக்வீனாஸ், எல்லா திருநிலையினராகனரோடும் திரு அவை அன்பில் நிறைவடைய செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் எங்கள் குடும்பங்களிலே மரித்தோரின் ஆன்மாக்களையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் உத்திரிக்கிற சில ஆன்மாக்களையும் இன்னும் குறிப்பாக எங்களது முன்னாள் ஆயர் அம்புரூஸ் ஆண்டகை அவர்களையும் நினைவு கூர்ந்தரிடம் இறந்தோரின் ஆன்மாக்களுக்கு இணைத்தலை பாறுதலையும் விண்ணுலக பேரின்ப மோட்ச வாக்கியத்தை நீ நல்க வேண்டுமாய் எங்களது எளிய ஜெபங்களுக்கு கொடுக்கிறோம். இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நிகுதம திருமகுனி ஏற்றலுமைகள் அனைவரும் இதம் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, இப்படி திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் உகந்தவர்கள் ஆகியிருந்த புனிதர்கள் அனைவரோடும் எங்களது பங்கின் பாதுகாவல புனித பிரான்சிஸ் அசிசியானோடும் நாங்கள் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டவர்களாய் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவர் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 இறைமகனேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தினை நாம் அனைவரும் பக்தியோடு சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாக யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கிற பேரின்ப வாழ்வுக்காகவும் எமைப்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கெல்லாம் மொழிந்திரேன். எங்களுடைய பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு தேவையான அமைதியும் ஒற்றுமையும் நிறைவாக தந்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவதற்கு அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்னில் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்னில் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து விரை உலகின் பாவங்களை எல்லாம் போக்குபவர். இந்த செம்மறியம் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பெறுபெற்றோர். ஆண்டவரே, நீ என் உள்ளத்தில் எழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவன். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் புது கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் புது கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும்.
வானம் பார்க்கும் பூமியை போலின் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. வானம் பார்க்கும் பூமியை போலின் மனமும் உன்முகம் பார்க்கின்றதே. அருளின் முகிலேவா, அன்பின் மழையேவா, நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. நினைவினில் நிதம் நான் வாழ்ந்திடவே, நிறைவினில் உறவுகள் மலர்ந்திடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். நீரினை நாடும் மான்களைப் போல நெஞ்சம் உன்னகம் தேடுதே. நீரினை நாடும் மான்களைப் போல நெஞ்சம் உன்னகம் தேடுதே. நீதியின் கதிரேவா, தீதில்ல திருவேவா, இழப்பதில் இன்பம் கண்டிடவே, இகமெல்லாம் ஒன்றென கொண்டிடவே. இழப்பதில் இன்பம் கண்டிடவே, இகமெல்லாம் ஒன்றென கொண்டிடவே. தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். அந்த இதயம் பாடும் புது கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். அந்த இதயம் பாடும் புது கீதம், இந்த உலகம் காணும் புது உதயம். தேவன் என்னை தேடி வரும் நேரம், ஆனந்த கவிதை இதயத்தில் அரங்கேறும். கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அர்ச்சியோ, கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியோ. கிறிஸ்துவின் இரத்தமே என்னை புதுப்பியோ. திருவிழா தீர்த்தமே என்னை கழுவும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரை இயேசுவே என்னை ரட்சியோ. அரிய காயங்களுள் என்னை வைத்திடும், பிரிந்திட வண்ணமாய் என்னை கட்டிடும். தீய சக்திகளினின்று என்னை காத்திடும்,
மரண வேளைகளில் என்னை கூப்பிடும். விண்ணில் நீரம் உம்மை வாழ்த்திடவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும். ஆமென். பிரான்சிஸ் அசசியாரின் அமைதியான ஜெபம். இறைவா, அமைதியின் தூதுவனா என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும் மனவேதனையுள்ள இடத்தில் மன்னிப்பையும் ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும் அவன் நம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையும் இருசூழல் இடத்தில் ஒளியையும் துயர நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியும் வழங்கிட எனக்கு அருள் புரியும். ஓ தெய்வீக குருவே, ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ள விரும்புவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருடைய அன்பை அடைய ஆசிப்பதை விட பிறருக்கு அன்பை அளிக்கவும் எனக்கு அருள் புரியும். ஏனெனில் கொடுக்கும் பொழுது மிகுதியாக பெறுகிறோம், மன்னிக்கும் பொழுது மன்னிப்பு பெறுகிறோம், மறிக்கும் பொழுது நித்திய வாழ்வுக்குள் பிறக்கிறோம். எனவே சுயநலமற்ற வாழ்வில் அமைதி அடைகிறோம். ஆமென். இறையேசுவின் கருமையாளர்களே, இன்றைய நாளிலே 2வது திருப்பலியை நிறைவேற்றிட முன்னாள் பாளையங்கோட்டை ஆயர்கள் ஜூட் பால்ராஜ் அவர்கள் வர இருக்கிறார்கள். ஆகவே 8 மணி அளவிலே அவருக்கு அங்கு மரியாதையில் வரவேற்பு கொடுக்கப்பட்டு திருப்பலியிலே பங்கெடுக்கப் போகிறோம். கடந்த வாரத்திலே ரஃபேல் அன்பிதா திருச்சுழி பாதை ரொம்ப அழகுடன் அமைத்தந்தார்கள். அவர்களுக்கு சிறப்பான நன்றி மீண்டும் தெரிவிக்கிறேன். இன்றைய நாளில் விண்ணரசி மாத அன்பியத்தால் 2வது திருப்பலியை முன்னின்று நடத்துவார்கள். வருகிற வெள்ளிக்கிழமை திருச்சுழி பாதையினை இளைஞர்கள் இளம் பெண்கள் முன்னின்று வழிநடத்திட அன்போடு அழைக்கிறேன். வருகிற 4, 5, 6 ஆகிய 3 நாட்கள் தியான நாட்களாக நாம் அனுசரித்திட உங்கள் அன்போடு அழைக்கிறேன். அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை திருச்சுழி பாதை முடிந்து இங்கே தியானம் அனைவரையும் இருக்கும். அதோடு அந்த நாளில் இரவு உணவுக்கும் ஏற்பாடு செய்யப்படினா கொஞ்சம் நேரம் அதிகமாகிவிட்டால் நீங்கள் வீட்டுக்கு போய் சமைச்சு வர ரொம்ப சிரமமாயிரும். ஆகவே இங்கேயே உணவு தருவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகவே 4, 5 ஆகிய 2 தினங்கள் வெள்ளி சனி ஆகிய 2 நாட்களும் இரவு உணவு இங்கு வழங்குகிறோம். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி மதிய உணவும் வழங்கப்படும். காலை முதல் மதியம் வரை அந்த தியான கூட்டமாக நடைபெறும். ஆகவே மதியம் அனைத்து நிகழ்வுகளும் ஏறக்குறைய 4 மணி ஆயிரும். ஆகவே அதிக நேரமாக எடுப்பதால் மதிய உணவும் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான விதத்தில் இந்த எஸ்எஃப்ஓ மற்றும் 15-37 அன்பித்தார் இந்த ஒரு நிகழ்வை அற்புதமாக நடத்தி வராங்க. இந்த வருடம் இளைஞர்களும் சேர்ந்து கொள்கிறார்கள். நம்முடைய பிரான்சிஸ் அசிசி நற்பணி இயக்கத்தாரும் இணைந்து கொண்டு இரவு உணவு வழங்குவதற்கு நாங்களும் முன்னுக்கு வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் அந்த உபயம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அத்தனை இளைஞர்களையும் நன்றியோடு நான் நினைவுகிறேன், பாராட்டுகிறேன். அதே போல எஸ்எஃப்ஓ மற்றும் 35-37 அன்பித்தாருக்கும் எனக்கு சிறப்பான நன்றி நான் தெரிவிக்கிறேன். இந்த 3 நாட்களும் குருக்கள் வர இருக்கிறாங்க. ஆகவே அந்த நாட்கள் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பாவசைத்தனத்துக்கு தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் கட்டினாலும் அவங்க வழங்குவாங்க. அதோடு நமக்கென பாவசங்கித்தனத்துக்கும் ஒரு நாள் கொடுக்கப்படுகிறது. ஆகவே காலை முதல் இரவு வரை அந்த நாளில் அவர்கள் இருப்பார்கள். குறிப்பாக 16ஆம் தேதி அந்த பாவசங்கித்தனத்துக்கென்று நாம் நேரத்தை ஒதுக்கியிருக்கிறோம். அந்த 16ஆம் தேதியிலே நிறையா குருக்கள் இருப்பாங்க. ஆகவே அந்த நாளிலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே சிறப்பான விதத்தில் ஏதாவது ஒரு ஃபாதர் வெளியிலிருந்து வருகிற போது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒரு சில நேரத்தில் என்னிடம் நீங்கள் சொல்வதற்கு கூச்சமாக இருக்கலாம். ஆகவே அந்த மாதிரி வெளியிலேருந்து வருகிற போது நீங்கள் கேட்டிங்கன்னா தாராளமாக பாவசங்கித்தனத்துக்கு அமர்ந்து கொள்வார்கள். ஆகவே பயன்படுத்தி கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த தவ நாட்கள் முழுவதும் உங்களது சிறப்பான பங்களிப்பு, குறிப்பாக ஒவ்வொரு அன்பித்தாரும் முன்னெடுத்து செல்லக்கூடிய அந்த வழிபாடு, திருச்சொலி வழிபாடு சிறப்பான விதத்தில் அமைந்து கொண்டிருக்கிறது. அனைவரையும் மனதார பாராட்டுகிறேன். மேலும் பெரிய வெள்ளிக்கிழமை அன்று ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய ஜூனியர் இளைஞர்கள் அசிசி யூத் விங்ஸ் அவர்கள் அத்தனை பேருமாக இணைந்து அற்புதமான ஒரு நாடக வடிவிலே திருச்சொலி நமக்கு வழங்குகிறாங்க. இந்த ஆண்டும் அந்த ஒரு முயற்சியை மேற்கொள்கிறாங்க. இன்னும் அதை மெருகேற்றுகிற வண்ணமாக ஒவ்வொரு ஆண்டுமே ஏதாவது ஒரு புதிய வித்தியாசத்தை அவர்கள் கொடுப்பது வழக்கம்.
நம்ம எல்லா கொண்டாட்டங்களுமே அப்படி தான் செய்திருக்கிறோம். கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒன்றையும் செய்து வருகிறோம். அதில் இளைஞர்களுடைய பங்களிப்பு பெரிதமாக இருக்கிறது. ஆக இந்த ஆண்டு திருச்சொலி பாதையினை இன்னும் சிறப்பான விதத்தில் கொண்டாடுவதற்கு இளைஞர்கள் இளம்பெண்கள் அதிகம் தேவைப்படுகிறாங்க. நமக்கு இந்த திருச்சொலி பாதையிலே பங்கெடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கலாம், அல்லது வாய்ஸ் கொடுக்கக்கூடிய ஆட்கள் என்று சொல்லி நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாய்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஷியேட் இருக்கிற போது அது ரொம்ப அழகுடன் அந்த நாடகம் அமையும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறாங்க. ஆகவே அழைப்புக்குள் கொடுக்கிறேன். வாய்ப்புள்ள இளைஞர்கள் இளம்பெண்கள் இந்த நாடகத்தில் பங்கெடுக்க விரும்பினால் நீங்கள் என்னிடம் பெயரை பதிவு செய்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். வெளியிலும் நீங்கள் லூயிஸ் பாரு அவரிடம் நீங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ள அன்போடு அழைக்கிறேன். ஆகவே இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த திருச்சொலி பாதை திருப்பாடுகளின் நாடகமாக எடுக்கக்கூடிய அந்த நிகழ்விலே வாலண்டியர்ஸ் இளைஞர்கள் இளம்பெண்கள் வரவேற்கப்படுகிறார்கள். இது 2ஆம் திருப்பலி முடிவடைந்தவுடன் நமது கல்யாண மண்டபத்திலே இலவச கண் மருத்துவ முகாமானது நடைபெறும். ஆகவே அதில் பங்கெடுத்துட அன்போடு அழைக்கிறேன். நேற்றைய தினம் இப்போ எனக்கு தான் கண் பார்க்கணும் போல் இருக்குது. ஏன்னா அப்படியே செவந்து இருக்குது. இந்த மண்ணெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். அது தூங்கும்போது காற்று திடீர்னு மேலே பட்டு ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. ஆகவே நான் தான் முதல் ஆளாக போய் உட்காரணும்னு நினைக்கிறேன். ஆகவே உங்களுடைய கண்களில் ஏதாவது குறைபாடுகள் இருப்பேன், தயவுசெய்து இந்த கண் மருத்துவ முகாமிலே பங்கெடுத்து அன்போடு அழைக்கிறேன். அதில் குறிப்பாக சர்க்கரை நோய்களுக்கு உண்டான காரியத்தையும் அவர்கள் பார்ப்பதாக சொன்னார்கள். அதோடு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருக்கும் என்று சொன்னாலும் அதற்குண்டான உதவிகளோ வழிகாட்டுதலோ கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் நம்முடைய சிறுபான்மை கிறிஸ்துவ ஐக்கிய கூட்டம், கத்தோலிக்க சங்கம் மற்றும் நம்முடைய அசசியா கிளை பங்களிக்கக்கூடிய கணபதி வியாங்குல மாத அன்பியத்தான், அரவிந்த் கண் மருத்துவமனை என்று அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து செய்கிறாங்க. பங்கெடுங்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து முன்னின்று வழிநடத்தக்கூடிய நம்முடைய அருள்தாசன் அவர்களுக்கும் சிறப்பான நன்றி நான் தெரிவிக்கிற அனைத்து ஏற்பாடுகளும் அங்கே தயாராக இருக்கிறது. ஆகவே 2ஆம் திருப்பலி முடிவடைந்த பிறகு நீங்கள் பங்கெடுக்க வரலாம். இது மதியம் 2 மணி வரை இந்த ஐ கேம்பானது நடைபெறும். ஆகவே பயன்படுத்தி கொள்ள அழைக்கிறேன். இன்னும் இந்த அபிஷேக தேர் திருவிழா வரை இன்னும் நிறைய பேர் கொடுக்க வேண்டியிருக்கிறது. பிரியமானவர்களே, அதை நீங்கள் கொடுத்து உதவினால் கொஞ்சம் உதவியாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு நம்ம பாக்கி கொடுக்க வேண்டியிருக்கிறது. அது உங்களது பதிவு இருக்கணும். குடும்பத்தில் இதை நாங்கள் வழங்கிட்டோம் அப்படிங்கிற அந்த பதிவு இருந்ததென்றால் உங்களுடைய அக்கறை ஈடுபாடு இதில் வெளிப்படுகிறது. ஆகவே அதை நீங்கள் உங்களாகின்ற உதவிகளை செய்ய வெளியில் லூயிஸ் நீங்கள் கொடுத்து உதவும்படியாக அன்போடு அழைக்கிறேன். அதே போல் இந்த புது நன்மை உறுதி பூச பெற்ற பிள்ளைகளுடைய ஃபோட்டோவும் தயாராக இருக்கிறது. பெற்றோர்கள் கவனித்து அந்த ஃபோட்டோவை பெற்றுக்கொள்ளுங்கள். வருகிற போது அந்த குடும்ப கார்டையும் மஞ்சள் கார்டை எடுத்து வாங்க. அதே போல் புதிய குடும்ப கார்டு தயாராக இருக்கிறது. பழைய 2024ஆம் ஆண்டு முடிந்து 2025ஆம் ஆண்டு 3 மாதம் ஓடிடுச்சு. ஆகவே வேகமாக அந்த புதிய கார்டையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் ஒரு சில அன்பியத்தில் இந்த கேலண்டர், நம்முடைய அபிஷேக விழாக்குண்டான ஃபோட்டோவோடு இணைந்த கேலண்டரும் தயாராக இருக்குது. இன்னும் பெறாதவர்கள் என்னிடம் நேரடியாக பெற்றுக்கொள்ளும். உங்களுடைய ஃபேக்ட்ரிக்கோ அல்லது உங்கள் சொந்த பந்தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் என்னை அணுகுங்கள். தாராளமாக வணங்குகிறேன். ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிற பணிகளே கடந்த வாரத்திலே ரஃபேல் அன்பித்தார் ஈடுபட்டார்கள். ரொம்ப அழகுடன் சிலுவை பாதை மட்டுமல்ல, அதற்குண்டான முன் தயாரிப்பாக ஆலயம் முழுதும் தூய்மைப்படுத்தினாங்க. அவர்களுக்கு மீண்டுமாக நன்றி நான் தெரிவிக்கிறேன். வாலண்டியர்ஸ் இந்த ஆலயத்தை தூய்மைப்படுத்துகிற பணிகளிலே முன்னுக்கு வாருங்கள். தவக்காலத்திலே தவ முயற்சியாகவும் நீங்கள் அதை எடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பெரிய வெள்ளி அன்று இந்த நோன்பு கஞ்சி வழங்குவது வழக்கம். ஆக இந்த நோன்பு கஞ்சிக்குண்டான பொருளாகவோ பணமாகவோ கொடுக்க விரும்புகிறவர்கள் நன்கொடையாளர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய 3000-3500 பேர் அந்த பிரியாணி கஞ்சி நோன்பு கஞ்சியை சுவைத்து மகிழ்கிறாங்க. ரொம்ப அழகுடன் ரொம்ப சுவையுடன் அவர்கள் கொடுக்குறாங்க. நம்முடைய இளைஞர்கள் பங்கு பெற எல்லாம் அதையெல்லாம் அமைக்கிற விதம் ரொம்ப அழகாக இருக்கிறதாகவே அதை இந்த ஆண்டும் இன்னும் சிறப்பாக செய்ய போகிறாங்க. கொஞ்சம் அதிகமாகவும் கிலோ அரிசி போட போகிறாங்க. ஆகவே நிறையா கூட்டம் எதிர்பார்க்கிறோம். ஆகவே உங்களது குடும்பங்களுக்கு எடுத்து செல்வதற்கு பாத்திரம் கொண்டு வரலாம். ஆனால் அதற்கான தனி கவுண்டர் இருக்கும். அதில் நம்ம கொடுக்கும்படியாக பார்த்துருக்கிறோம். முடிந்த வரையிலே
அந்த பிரியாணி நோன்பு கஞ்சி வாங்க வருகிற போது எந்த அளவுக்கு நீங்கள் டிசிப்ளினாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு வேகமாக நம்ம கொடுப்பதற்கும் அது உதவியாக இருக்குமாகவே இப்போதிருந்து அதற்குண்டான தயாரிப்புகளை அங்கே நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே உங்களுடைய உதவிகள் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே பொருளாகவோ பணமாகவே கொடுத்து உதவிட அன்போடு அழைக்கிறேன். இந்த வாரத்திலே அன்பிய கூட்டமானது திருக்குடும்ப மாத அன்பியம் 50வது அன்பியம் இன்று மாலை 6 மணி அளவிலே செல்வநாதன் மோட்ச அலங்காரம் மாரி அவருடைய இல்லத்தில் நடைபெறும். 30வது அன்பியம் மகிமை மாத அன்பியம் வருகிற 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 8 மணி அளவிலே ஃப்ராங்க் ஜெஸ்ஸி அவருடைய இல்லத்தில் நடைபெறும். 28வது அன்பியம் புனித பவுல் அன்பியம் இன்று மாலை 6 மணி அளவிலே செபாஸ்டின் அந்தோனியம்மா அவருடைய இல்லத்தில் நடைபெறும். 42வது அன்பியம் அவிலா தெரசமல் அன்பியம் இன்று மாலை 6 மணி அளவிலே ரெனோ பிரான்சிஸ் ஷோபி அவருடைய இல்லத்தில் நடைபெறும். 36வது அன்பியம் செபஸ்டியான் அன்பியம் இன்று மாலை 7 மணி அளவிலே ராபர்ட் நர்சி டி சில்வா அவருடைய இல்லத்தில் நடைபெறும். அன்பியல்லங்கள் தவறாமல் அன்பிய கூட்டத்தில் பங்கெடுத்திட ஒருவர் இன்னொருக்கு ஆட்சியை திரும்போர் அழைக்கிறேன். வருகிற குருத்து ஞாயிறு அன்று பிளட் டொனேஷன் கேம்பானதும் நடைபெறும். அதற்குண்டான விவரங்களை வரக்கூடிய நாட்களில் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். எழுதி நின்றவர்களாய் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். கண்களை முடியவர்களாக இந்த நாளுக்காக நன்றி சொல்லுவோம். இந்த வாரம் முழுதும் ஆண்டவரை எங்களை பாதுகாப்போடு வழி நடத்தும், தெய்வீக பராமரிப்பினால் எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி நம்பிக்கையோடு நமது ஜெபங்களை ஏறெடுப்போம். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா. செபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுக்காக பாடுகள் பட்டு எங்களுக்காகவே இறந்து உயிர்த்த ஆண்டவரே, எங்களோடு வாழுகிற தெய்வமே, உமது பாடுகள் எங்களுக்காக, எங்களுடைய பாவ அக்கிரமங்களுக்காக என்று சொல்லி நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான விதத்திலே இந்த தவக்கால நேரங்களிலே தியானிப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. உமது பாடுகளை நாங்கள் உதாசீனப்படுத்தி இருக்கிறோம். எங்களுக்காக நீ பட்ட பாடுகள் இறப்பையெல்லாம் உதாசீனப்படுத்தி இருக்கிறோம். ஏனோ தானோவென்று உமது பேர் இரக்கத்தையும் பேர் அன்பையும் நாங்கள் உதாசீனப்படுத்தியிருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மீது நீ கொண்டிருக்கிற பேர் அன்புக்காக பேர் இரக்கத்திற்காக நெஞ்சார நன்றி சொல்கிறோம். பாவங்கள் அக்கிரமங்கள் தவறான பாதையை நாங்கள் சென்றாலும் இதோ உதாரி தந்தை போலவே அந்த தந்தை எவ்வளவு தூரம் அந்த மகனை நோக்கி வருகிறாரே, அதே போலவே எங்களை நோக்கி வரக்கூடிய ஆண்டவரே, வழிமேல் விழி வைத்து எங்களுக்காக காத்திருக்கிற ஆண்டவரே, எங்களை மன்னித்து அரவணைக்கிற தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம். மன்னிக்கிற தெய்வமாக பேரன்பை பொழிகிற உமக்கு நாங்கள் நன்றி உள்ளவர்களாக வாழ எங்களிலே ஒரு மனமாற்றத்தை நாங்கள் இந்த ஆண்டு காண வேண்டும் தெய்வமே. ஆசீர்வதியம். சின்ன சின்ன தவறுகளெல்லாம் நாங்கள் களைந்து ஒரு பரிசுத்தவான்களாக இந்த விசுவாச பயணத்திலே நாங்கள் வீர நடைபோட உமது அருளாசிரை தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலே உற்சாகத்தோடும் விசுவாசத்தோடும் பக்தியோடும் பங்கெடுத்திருக்கிற நன்மான மக்களை தொடர்ந்து ஆசீர்வதியும். அவர்கள் குடும்பம் மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக திகழ தெய்வீக பராமரிப்பையும் பாதுகாப்பையும் தொடர்ந்து தந்து வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாக எந்நாளும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
கருணை நிறைந்தவளே அம்மா கனிவை கொடுப்பவளே பரிந்து பேசுபவளே நீ கன்னி மாமரியே கருணை நிறைந்தவளே அம்மா கனிவை கொடுப்பவளே பரிந்து பேசுபவளே நீ கன்னி மாமரியே ஆவே 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 பாவமின்றி பிறந்தவளே பாவையர்க்கு மாதிரியே ஆவினால் நிறைந்தவளே ஆண்டவர்க்கு பணிந்தவளே பாவம் செய்த என் மானிடத்து பாவம் செய்த என் மானிடத்து உன் மகனை கொடுத்தவளே வாழ்க அம்மா வாழ்க நீ வாழ்க என்றும் வாழ்க வாழ்க அம்மா வாழ்க நீ வாழ்க என்றும் வாழ்க கருணை நிறைந்தவளே அம்மா கனிவை கொடுப்பவளே பரிந்து பேசுபவளே நீ கன்னி மாமரியே ஆவே 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 நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோ. திருக்குடும்பத்தின் பாதுகாவலரான புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் ஆரோக்கிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித பிரான்சிஸ் அசிசியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அல்போன்ஸ் அம்மாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அன்னை தெரேஸ் அம்மாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல அச்சிஷ்டவர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.